திரு ஜி.கே. நாகராஜ், பாஜக கொண்டு வரக்கூடிய கொள்கை எதிர்ப்பு தான் திமுகவுடைய பலம், தேர்தல் பலமாக இருக்கு. அதன் மூலமாக சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் ஜெயிப்போம், அதனுடைய நம்பிக்கையுடைய வெளிப்பாடு தான் 7வது முறையா ஆட்சி அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுகவுடைய வெற்றிக்கு மறைமுக காரணமா பாஜகவுடைய கொள்கைகள் இருக்கா? நல்லாட்சி, அனைவருக்கும் வணக்கம். நல்லாட்சி தரக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை தொடர்ந்து தமிழகத்திலே எதிர்த்து கொண்டிருந்தால் மட்டும் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று கற்பனையான ஒரு கனவோடு தொடர்ச்சியாக திமுக பொய் வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக தமிழகத்திலே வீசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில இன்னைக்கும் ஈரோடு தொகுதியில மீண்டும் பணம், பாட்டில், பிரியாணி கொடுத்துத்தான் வெற்றி பெறக்கூடிய நிலைமையில திமுக இருக்கிறது. நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்லி தன்னம்பிக்கையோடு சென்று ஓட்டு கேட்கிற நிலையில திமுக இல்லை. இன்னைக்கும் அங்கே பிரியாணி பாட்டிலோடு தான் சுத்தி கொண்டிருக்கிறது திமுக. இன்னும் சொல்ல போனால் கனிம வள கொள்ளை கும்பலை மட்டும் நம்பி, அதனால் வருகின்ற பணத்தை மட்டும் நம்பி 2026 தேர்தலை நாம் வென்றிவிடலாம் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர். எங்களுடைய கூட்டணி ஸ்திரத்தன்மையோடு இருக்கு, பலமான கூட்டணியை பிரதான எதிர்க்கட்சியால் அதிமுகவால் அமைக்க முடியவில்லை. அதற்கு திமுக கொடுக்கக்கூடிய நல்லாட்சி தான், அந்த நல்லாட்சிக்கு கூட்டணி கட்சிகள் உறுதுணையா இருக்காங்கன்றதுதான் முதலமைச்சருடைய கருத்தா இருக்கு. சமூக நீதி தேசம் வெளிப்பட்டு இன்று வேங்கிய வயதிலே அவரோடு இருந்த கூட்டணி கட்சிகளே கூட இன்றைக்கு இந்திய பேரரசின் மீது நம்பிக்கை வைத்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் காத்த சமூக நீதி. இன்றைக்கு அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸை சேர்ந்த செல்லை பெருந்தி அவர்கள் சொல்றார், விஜய் அவர்கள் இந்தி கூட்டணிக்கு வர வேண்டும் என்கிறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்க கூட்டணியிலே பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு வரணும் என்றால் திமுக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வரணும்ன்றதானே பொருள். அப்படி சொன்னா அவர் இப்படி சொல்லிருக்கலாமே, தமிழ்நாட்டிலே திமுகவோடு இணைந்து வர வேண்டும் என்று அவர் அழைக்கவில்லை. இந்தி கூட்டணி ஏன் சொல்றாரு? இந்தி கூட்டணி எங்க? இந்தியா கூட்டணி ஒரு தேசிய அளவிலான கூட்டணி. எங்க இருக்கு இந்தி கூட்டணி? இப்போ இந்தி கூட்டணி இங்க டெல்லியில இருக்கா, இல்ல மகாராஷ்டிராவில் இருந்ததா? இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்ப சொல்லணும் திமுகவின் தலைமையிலான கூட்டணியில வரணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப அவர் பேசுறப்ப அந்த பிரிவினைவாதம் தெரிகிறது. ஏன்னா அவரே சொன்னார், எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவர்களுக்கும் இருக்கிறது. ஏற்கனவே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில இதெல்லாம் திமுகவுடைய இந்த செயல்பாடு. அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய வெறுப்பு. விஜய் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னாலும் கூட உடனடியா யாரும் வரிசையில நிக்கலையே. அவர் கூட்டணி அழைப்பை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. பிரதான திமுக கட்சியில் நிராகரிச்சிருக்காங்க. ஆஃபர் அரசியல் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு விசிகே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிருக்காங்க, திமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் விமர்சனம் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் வரவேற்றிருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் பொறுத்திருப்போம் என்று பொறுத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். காலம் முடிகின்ற பொழுது, மக்கள் எதிர்ப்பு இன்னும் அதிகமாகின்ற பொழுது இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அவர்களும் தங்களுக்கு என்று ஆட்சி அதிகாரத்திற்கென்ற வழியை தேட ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒற்றுமொத்தத்தில் இவர்கள் பேசி வந்த திராவிட மாடல் அரசியல் தோற்று போயிருக்கிறது. இன்னைக்கு பெரியாருடைய உண்மையான எதன் அடிப்படையில் சொல்றீங்க திராவிட மாடல் அரசு தோற்று போயிருக்கு, நவீன தமிழ்நாட்டை உருவாக்குகிறோம் என்று தமிழ்நாடு முதல் சொல்றாரு, திராவிட மாடல் தோற்று போச்சு நாகராஜ் சொல்றீங்க. எதன் அடிப்படையில் சொல்றீங்க? தொடர்ச்சியா 3 தேர்தல் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக 3 தேர்தல் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. தோற்றவர்கள் தோற்றுவிட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தோற்றவர்கள் தோல்வி ஏற்றுக்கொள்றதான முறை. அதான் சொல்றேங்க, ஜனநாயகத்தை நம்பாமல் பிரணாயகத்தை மட்டுமே திமுக ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. 2021 ஆட்சிக்கு வந்த திமுக நல்லாட்சியை கொடுத்திருந்தால் ஈரோடு தேர்தலில், அதுவும் எதிர்கட்சிகளே இல்லாத ஈரோடு தேர்தலில் பணம் கொடுக்காமல் பாட்டில் கொடுக்காமல் பிரச்சாரம் செய்யாமல் 10 ஆண்டு காலம் நல்லாட்சியா கொடுத்திருந்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி ஆட்சியா அமர்ந்திருக்க மாட்டீங்கல்ல, இப்ப மெஜாரிட்டி ஆட்சியில அமைச்சிருப்பீங்க அப்படின்னு திமுக விமர்சனம் பண்றது சரியா? அப்படின்னா நாங்க மைனாரிட்டி ஆட்சியாக எங்களுடைய ஆட்சி இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்றால் எதிரும் புதிரும் எதிர்கட்சிகள் ஆம் ஆத்மி உட்பட, காங்கிரஸ் உட்பட, இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் பெரும்பான்மை பெற்றிருந்த பாஜக இன்னைக்கு மைனாரிட்டி அரசா மாறி இருக்கா இல்லையா? தேர்தல்ல மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன?
தேர்தலில் மக்கள் கொடுத்தாலும் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற்றதோ அதை விட மிகச்சிறப்பாகத்தான் எதிர்கட்சிகள் கூட்டணி ஒட்டுமொத்த கூட்டணியும் தாண்டி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனா அங்க போறதை விட முதல்ல நான் கேட்க வேண்டியது, நீங்க தமிழ்நாட்டினுடைய விஷயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இன்னைக்கு திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி கிளம்பி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, 2%, 3% இருந்த நாங்கள் எங்களுடைய தலைமையில கூட்டணி அமைத்து 18% வாக்குகளை கடந்த தேர்தலில் வாங்கி நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது, முன்பு இருந்தது போல எங்க பாரத பிரதமர் மீதான வெறுப்பு அரசியலை திரித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அதை செய்ய முடியல. இன்றைக்கு பாஜக குறித்து பேச ஆரம்பிக்கின்றார்கள். பேச்செல்லாம் கடந்த தேர்தலில் 18 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கோம்னு சொல்லிட்டு பாஜக சொல்றீங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஏன் நிக்கல? என்ன காரணம்? ஏன் அதை மறுத்துட்டீங்க? நான் தான் சொன்னேன்ல, பலமான இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கின்ற அதிமுகவே அங்க போட்டியிட தயங்கிறது, போட்டியிடல. என்ன காரணம்? அதிமுகவை முந்திவிட்டோம் பாஜக கிளைம். பல இடங்கள்ல நாங்க அதிமுக 2ஆம் 3ஆம் இடத்தை தள்ளிவிட்டோம், நாங்கள் வளர்ந்து விட்டோம் சொல்றீங்க. ஆனா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இவ்வளவு விமர்சனம் வச்சிருந்தாலும் கூட அந்த விமர்சனத்துக்கு மக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. நீங்க சொல்ற விமர்சனம் உண்மையா இருந்தா? இடைத்தேர்தல் பொதுவாகவே அது ஆளுங்கட்சிக்குத்தான் சாதகமாக இருக்கும். விக்ரமாண்டி கற்றுக் பாடமா தான் வெல்லும் என்பதுதான் உண்மை. இல்ல விக்ரமாண்டி கற்றுக் கொடுத்த பாடமா? இல்ல தேர்தலுக்கு முன்னதாக இன்னொரு தோல்வி இந்த நேரம் தவிர்ப்பதற்கான யுக்தியா அது? இல்ல, இது வந்து பொதுவாகவே பார்க்கக்கூடிய வேலை என்ன, இந்த தேர்தலால் ஒன்றும் நடக்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒன்று. இரண்டாவது, முழு நேரத்தையும் அங்கே செலவு செய்ய வேண்டாம், தம்முடைய கட்சியினுடைய இந்த உழைப்பை முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் 2026 தேர்தல் நோக்கி பயன்படுத்தலாம்ங்கிறது எல்லா கட்சியினுடைய பொதுவான எதிர்பார்ப்பாக இருந்தது. அதனாலதான் இந்த முறை அவர்கள் அந்த இடத்துல போட்டியிடல. கடந்த முறை போட்டியிட்டதுக்கு அதிமுக போட்டியிட்ட பொழுது பாஜக ஆதரவு கொடுத்தது, கூட்டணியில் நாங்கள் இருந்திருந்தோம். இந்த முறை அதுதான் காரணம். ஏன்னா ஜனநாயகம் என்பது முழுமையாக பிரணாயமாக மாறி இருக்கிறது. 2026 அந்த பிரணாயகம் வெற்றி பெறாததான் சொல்ல வர திரும்ப இதே கூட்டணி தொடரமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பில்லை. ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு தமிழக மக்களே கூட்டணிக்கு எதிராக கூட்டணி அமையாதுன்னு சொல்றீங்க. பாஜக கூட்டணியில இருந்து பாமக வெளியேறுதா? இதே கூட்டணி தொடராதுன்னு சொல்றீங்களே. இன்னைக்கு நான் திமுக பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா? நிச்சயமாக பாஜக தலைமையில ஒரு பலமான ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி அமைய போகிறது. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அது பாஜக தலைமையில தான் சொல்றீங்களா? எதன் அடிப்படையில் சொல்றீங்க? திமுகவுடைய இந்த வெறுப்பு அரசியல் தானுங்க. திமுகவுடைய இந்த தீய அரசியலை மக்கள் விரும்பவில்லை. இன்னைக்கு எந்த அளவுக்கு அவங்க சமூக நீதி பேசுறவங்க, வேங்கை வயல் உட்பட, ஜல்லிக்கட்டு உட்பட எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் ஆட்சி நடக்கிறது, எந்த அளவுக்கு சமத்துவம் இல்லாத ஆட்சி நடக்கிறது, எந்த அளவுக்கு அங்கே ஒவ்வொரு சமுதாயமும் சரி, ஒவ்வொரு விஷயமும் புறக்கணிக்கப்படுகிறது. ஒரு சாதாரணமாக இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, கோயம்புத்தூர்ல 1.60 லட்சம் மக்கள் அவள் கொடுத்த அந்த பொங்கல் பரிசை புறக்கணித்திருக்கிறார்கள், வாங்க மறுத்து இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு திமுக வாங்க மறுக்கிறது அப்படின்றது எப்படி புறக்கணிக்கிறதா ஆகும்? அவங்களுடைய செல்வ நிலை உயர்ந்திருக்கலாம், இலவச அரிசி வேண்டான்ற மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்பு வேண்டாம்னு சொல்லலாம். அது எப்படி புறக்கணிப்பு, வேண்டாம் அரசுக்கு எதிரான நடவடிக்கை நீங்க சொல்ல முடியும்? நீங்க 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அதே அந்த எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு பணம் கொடுக்கல. ஒன்று. இரண்டாவது, ரேஷன் கடைக்காரர்கள் வலுக்கட்டாயமாக சென்று பிரச்சாரம் செய்தும் கூட அதை வாங்க மக்கள் மறுத்து இருக்கிறார்கள். புறக்கணிப்பு அல்ல, நிச்சயமாக ஒரு பொருள் இலவசமாக கிடைக்கின்ற பொழுது அதை வாங்குகின்ற எண்ணத்தோடு தான் மக்கள் இன்னைக்கு எல்லாமே இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் அதையும் புறக்கணிக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தரவுல பிரதம மந்திரியுடைய ஆவாஸ் யோஜனா ஸ்கீம்ல தமிழ்நாட்டில இருந்து போன விண்ணப்பங்கள் மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மத்திய அரசுடைய ஸ்கீமை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கிறாங்க, பிரதம மந்திரியுடைய ஆவாஸ் யோஜனா ஸ்கீமை புறக்கணிக்கிறாங்க பொருள் எடுத்துக்கலாமா? பல திட்டங்கள்ல தமிழ்நாடு அரசு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இல்லைங்கிறதா உண்மைங்க. இல்ல நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம் தானே அது. இல்ல அது நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம் தானே சார் அது. விஸ்வகர்மா திட்டத்துல 9 லட்சம் பேர் மக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். பதிவு செய்த மக்களுக்கு அந்த திட்டத்தை முழுமையாக புறக்கணித்து விட்டு நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இருக்கிறது. அதனால் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை திட்டத்தை அணுகுகின்ற எந்த வாய்ப்பையும் திமுக அரசு உருவாக்கி தரவில்லை. இது முதல் சுற்று எல்லா திட்டங்களிலும் தன்னுடைய ஸ்டிக்கரை ஒட்டுகின்ற வேலையை தான் செய்து. சரி, உதாரணத்துக்கு நீ கல்லர் வீடு கட்டுற திட்டத்துல பேரை மாத்திட்டா அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு. சரி, இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். பணிகள்ல மற்ற விருந்தினர்கள் இருக்காங்க, அவன்கிட்ட போயிட்டு வரேன். திரு பிரியன், காப்பீடு உட்பட. சரி, இது முதல் சுற்று கருத்தா